அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி. முக்மினா பிறந்த எல்லாருக்குமே தஜ்ஜாலை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லா நமக்கு முதவே எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல நம்மளது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்துல தஜ்ஜால் ஒரு இறை நம்பிக்கையாளரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவான் அப்படின்றத தன்னுடைய நாவால முழிஞ்சிருக்காங்க. அதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இந்த வீடியோல. தஜ்ஜால் புறப்பட்டு வரும்போது இறை நம்பிக்கையாளர்கள்ல ஒருவர் போய் அவனை நோக்கி செல்வாரு. யார? தஜ்ஜாலை நோக்கி. அப்போது அவரை ஆயுதம் ஏந்திய தஜ்ஜாலோட பாதுகாப்பு படையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்களை எதிர்கொண்டு எங்கே செல்ற, எங்கே போற அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த மனிதர் என்ன சொல்வாரு அப்படின்னா, இப்ப புறப்பட்டு இருக்கும் இந்த மனிதனை நோக்கி செல்கிறேன் அப்படின்னு. யாரை நோக்கி? தஜ்ஜாலை நோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, பதில் அளிப்பாங்க. அதற்கு அவர்கள் கேட்பாங்களாம், நம்முடைய இறைவனாகிய தஜ்ஜாலை நீ நம்பவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அந்த மனிதர் என்ன சொல்றாரு, நம் இறைவன் யார் என்பது தெரியாதது அல்ல, அதற்கு அவர்கள் இவனை கொல்லுங்கள் என்று கூறுவார்களாம். யாரு? தஜ்ஜாலோட பாதுகாப்பு படையினர். அப்ப சிலர் அவங்கள்ட்ட சிலரிடம் என்ன சொல்வாங்க அப்படின்னா, உங்களுடைய இறைவன் தஜ்ஜால் யாரையும் தன்னின்றி கொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தடை விதிக்கவில்லையா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆகவே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பாதுகாப்பு படையினர் எல்லாரும் அந்த தஜ்ஜாலிட்ட போய் இந்த மனிதரை கொண்டு செல்வாங்க. அப்ப அந்த இறை நம்பிக்கையாளர் தஜ்ஜாலை காணும் பொழுது, மக்களே, இவன் தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட தஜ்ஜால் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே தஜ்ஜாலோட உத்தரவோட பேருல அவனை பிடித்து கொண்டு வரப்பட்டு தூண்களுக்கு இடையே நிறுத்தப்படுவான். இவன் இன்னும் இறைவனாகிய என்னை நம்பாம இருக்கான், அதனால இவனை என்ன பண்ணுங்க, தூண்ல கட்டி நிறுத்துங்க அப்படின்னு தஜ்ஜால் கட்டளையிடுவானா. அப்ப அவரை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, தூண்ல நிறுத்தி தலைய பிளந்துடுங்க, அதாவது தலைய ரெண்டா பிளந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு கட்டளையிடப்படுமா. அப்போது அவரோட முதுகும் வயிறும் வீங்குற அளவுக்கு அவங்க இறை நம்பிக்கையாளரை அடித்து துன்புறுத்துவாங்களாம். அப்புறமும் தஜ்ஜால் கேட்பானா, என் மீது உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அந்த மனிதர் கேட்பாரா, நீ பெரும் பொய்யன், நீ மசீஹ் ஆவாய் அன்றி அப்படின்னு கூறுவாராம். அப்ப அவரோட உச்சந்தலையில ரம்பத்தை வச்சு அறுத்து அவரோட 2 கால் இருக்கு இல்லையா, அதை தனித்தனியா பிளக்கும்படி கட்டளையிடப்படுமா. யாரு? தஜ்ஜாலோட அந்த அடிமைகளுக்கு. யாரு? தஜ்ஜால் கட்டளையிடப்படுறானா. அப்ப உச்சந்தலையில ரம்பத்தை வச்சு அறுக்கும் போது அந்த உடலை 2 துண்டாக்கிடுறாங்களாம். அப்ப அந்த 2 துண்டுக்கு நடுவுல என்ன பண்ணுவானா, தஜ்ஜால் நடந்து வருவானா. அந்த உடலை பார்த்து என்ன சொல்லுவானா, தஜ்ஜால் எழுந்துரு அப்படின்னு சொல்லுவானா. உடனே அந்த மனிதர் என்ன பெறுவாராம், உயிர் பெற்று நேரா எழுந்திருச்சு நிப்பாராம். அப்புறமா அவர்கிட்ட, இன்னுமா நீ என் மீது நம்பிக்கை கொள்ளல, இப்பயாவது நீ என் மீது நம்பிக்கை கொள்றியா அப்படின்னு கேட்பானா. தஜ்ஜால் கேட்கிறான். அதுக்கு அந்த இறை நம்பிக்கையாளர் என்ன சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ், உன்னை பற்றி இன்னும் கூடுதலாகவே நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் எங்களுடைய நபிகள் நாயகம் உன்னை பற்றி ஏற்கனவே இவ்வாறு நடக்கும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி உள்ளார்கள் அப்படின்னு அந்த மனிதர் கூறுவாராம். அந்த மனிதர், மக்களே, இவன் இவ்வாறெல்லாம் செய்யறத பார்த்து நீங்க இவனை இறைவன் நம்பிடாதீங்க. ஏன்னா இவன் என்னை தவிர எனக்கு பிறகு மக்களில் யாரையுமே இவ்வாறு செய்ய முடியாது அப்படின்றத கூறுவாங்களாம். உடனே தஜ்ஜால் அவரை என்ன பண்ணுவானா, அறுப்பதற்காக பிடிப்பானா. ஆனா அப்போது அவரோட பிடரியிலிருந்து ஒரு காரை, அந்த எலும்பு வரை உள்ள பகுதி அதாவது காது இருக்கு இல்லையா, அந்த எலும்பு வரை உள்ள பகுதி என்ன ஆயிரும் அப்படின்னா செம்பாக மாறிடுமா. சரியா? அப்ப அவரை தஜ்ஜால் என்ன பண்ண முடியாதான், ஒன்றுமே செய்ய முடியாதான். பிறகு தஜ்ஜால் அந்த மனிதரோட கைகளையும் கால்களையும் பிடிச்சு தூக்கி எறிவானா. அந்த மனிதர், தஜ்ஜால் நெருப்புல தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னு தஜ்ஜால் ரொம்ப ஆணவமா இருக்கும் போது மக்கள் எல்லாரும் அததான் எண்ணுவாங்களாம், ஐயோ அவர் நெருப்புல தூக்கி எறிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், ரப்புல் ஆலமீன் கருணையுள்ள இறைவன் அந்த மனிதரை என்ன பண்ணிருப்பான், சொர்க்கத்துல தூக்கி வீசி இருப்பானா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.
இந்த மனிதர் தான் யாரு அப்படின்னா, அகிலத்தில் அதிபதியான அல்லாஹுவிடம் மக்களிலேயே ரொம்ப மிக மிக மகத்தான உயிர் தியாகம் செய்தவர் இந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் தான் அப்படின்றத நம்மளுடைய நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய மனிதன் தஜ்ஜாலையும் அவனோட சூழ்ச்சிகளை கண்ட போதும் தான் ரெண்டாக பிளக்கப்பட்டு மறுபடியும் உயிருடன் எழுப்பப்படுவோம் அப்படின்றது இது பண்ணியும் அல்லாஹுவின் மீது இருந்த நம்பிக்கையில உண்மையாளராக இருந்திருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். இது எதனால சாத்தியம்? கலிமாவுடைய பொருளை புரிந்தவராக அதை உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மேஜிக் என்று சொல்லப்படக்கூடிய மந்திர வித்தையை காணும் போது இல்லை அது பொய் என்பதை தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் தஜ்ஜாலுடைய ஊசலாட்டங்களில் இருந்த உங்களையும் என்னையும் நம்மளுடைய தாய் தந்தையர்களையும் அனைத்து முக்மீன்களையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ். உண்மையாகவே இது இருக்குமா? உண்மையாகவே தஜ்ஜால் கடவுளா இருப்பானா, இறைவனா இருப்பானா அப்படின்ற சந்தேகம் நவுதுபில்லாஹி மின்ஹா நம்மளுடைய மனதில எந்த காலத்திலையும் வரக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். உண்மையா இருக்கும் என்ற எண்ணம், குழப்பம் நம்மளுடைய மனதில் ஏற்படவே கூடாது. அனைத்தையும் அறிந்தவனாகிய அல்லாஹ் தன் திருமுறையில் நிச்சயமாக நான் ஈமான் கொண்டவர்களை சோதிப்பேன் என்று கூறுகின்றான். அத்தியாயம் 29 2வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹான தஆலா மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினால் மட்டும் போதாது, அதனை பற்றி அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றனா அப்படின்னு கேக்குறான் அல்லாஹ் தஆலா. மேலும் வல்ல ரஹ்மான் என்ன கூறுறான் அப்படின்னா, இவர்களுக்கு முன் இருந்தவர்களை எல்லாம் நிச்சயமாக நாம் சோதித்தே இருக்கின்றோம். ஆகவே நம்பிக்கை கொண்டோர் என்று கூறும் இவர்களில் உண்மை சொல்பவர்கள் எவர் என்பதை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்து அறிந்து கொள்வான். அவ்வாறே இதில் பொய் சொல்பவர்கள் எவர்கள் என்பதையும் நிச்சயமாக அவன் சோதித்து அறிந்து கொள்வான். அத்தியாயம் 29 வசனம் 3. அல்லாஹு தாலா எல்லா உம்மத்தையும் எல்லா முக்மீனையும் என்ன பண்றான்? பொருளாதாரத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கறான், கொடிய நோயில கஷ்டத்தை கொடுக்கறான், இழப்ப கொடுக்கறான், குடும்பத்தினரை கொண்டு சோதனை செய்யறான். இப்படி பல்வேறு வகையில சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அப்படி சோதனை ஏற்படும் போது கலிமாவுடைய பொருளை புரிந்தவராக மனதில எந்தவித குழப்பமும் அன்றி பொறுமையை மேற்கொள்வதுடன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும் மஹ்ஜுர்னி ஃபி முஸீஃபதி வஹ்லுபுல்லி ஹைரம் மின்ஹா என்ற துவாவை கூறணும். அல்ஹம்துலில்லாஹ். கலிமாவை உண்மைப்படுத்துபவர் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாரு? நிலை தடுமாற மாட்டார். கலிமா சொல்லக்கூடிய அத்தனையுமே உண்மைப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் கலிமாவுடைய பொருளை புரிந்தவராகவும் சிறிய பெரிய ஷிர்கு எதிலும் விழுந்து விடாமல் இக்லாஸ் எனும் மன தூய்மையுடன் இருக்க வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு கிருபை செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அர்த்தம் உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த உண்மையான கடவுளுக்காக மட்டும்தான் நான் எந்த ஒரு செயலையும் செய்வேன் என்று உறுதியான ஈமான் நாம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கின்றது என்று தனது வாக்கிற்கு ஏற்ப அந்த மனிதருக்கு அல்லாஹு அக்பர் தஜ்ஜாலிடத்தில் எவ்வளவு பெரிய வேதனை, அதற்கு பிறகு அல்லாஹு தாலா நேரடியாக அவரை சொர்க்கத்தில் வீசி எறிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய கருணை யா ரப்புல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ். இதே போல மேலும் பல தகவல்களின் ஹதீஸ்களின் படியின் ஆதாரம் படியும் தெரிந்து கொள்வதற்காகவும் குரானில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதை எத்தி வைத்து ஸதக்கத்துல் ஜாரியாவை பெறுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.